ஓம் நமோ வெங்கடேசாய. திருமலையில் ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் 2ஆம் நாள் இன்றைக்கி நடக்குது. பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாளான இன்றைக்கி காலையில் மலையப்ப சுவாமி சின்ன சேஷ வாகனத்தில், அதாவது 5 தல அலங்கார வாகனத்தில் பெருமாள் வராரு. இது புராண மரபுப்படி சின்ன சேஷ வாசியாக கருதுகிறார் பெருமாள் என்றுன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி கடவுள், சேஷி மற்றும் உலகம், சேஷபூதர் இதெல்லாம் சேர்ந்து சேஷ வாகனம் இந்த நினைவு சின்னத்தை குறிக்கிறது. இந்த சின்ன சேஷ வாகனத்தை தரிசித்தால் குண்டலி யோகம் கிடைக்கும்னு நம்பப்படுது. திருமலையில் மலையப்ப சுவாமி சின்ன சேஷன வாகனத்தில் 4 மாட வீதியில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. பிரம்மோற்சவத்தோட ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் 2ஆம் நாளான இன்னைக்கு ஈவினிங், அதாவது 7 மணிக்கு மலையப்ப சுவாமி சரஸ்வதி வடிவில் வீணாபாணியாய் ஹம்ச வாகனத்தில் வலம் வராரு. இந்த வாகனம் பிரம்மாவின் வாகனமாக கருதப்படுது. அன்னம் பரமஹம்சரை குறிக்கிறது. அன்னத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. இது பால் மற்றும் தண்ணீரை பிரிக்க முடியும். சரஸ்வதி நம்ப முடியாத சக்தி வாய்ந்தவள், நன்மை தீமைகளை உணரக்கூடியவள் என்று இதற்கு அர்த்தம். இதனால்தான் உபநிடதங்கள் ஹம்சை பரமேஸ்வரன் என்று வர்ணிக்கிறார். ஸ்ரீவாரி அன்னவாகனத்தில் மலையப்ப சுவாமி தரிசனம் தந்து பக்தர்களின் அகந்தையை நீக்கி பணிவிடை செய்ய வைக்கிறார். அதாவது சரணாகதி ஆகிறோம் என்று இதற்கு பொருள். நாளைக்கு காலையில் சிம்ம வாகனம் நடக்க இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்மளோட திருமலா திருப்பதி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.